இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 950 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. சவரனுக்கு 7600 ரூபாய் சரிந்ததால் 1,26,800 ரூபாய்க்கு விற்பனை. இன்று மட்டும் கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்த வெள்ளி விலை. 1 கிராம் வெள்ளி இன்று 20 ரூபாய் குறைந்து 410 ரூபாய்க்கு விற்பனை. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இலவசமாக சானிட்டரி நாப்கின் வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றம் உத்தரவு. கொடைக்கானலில் மீண்டும் உறைபனி. 7 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் வெப்பநிலை சென்றதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பிப்ரவரி 1 வரை மிதமான பனிமூட்டம் இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் 3 நாட்கள் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. காந்தி நினைவு நாளையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. நாட்டை நாசப்படுத்த துடிக்கும் கோட்சேவின் வாரிசுகளுக்கு பாடம் புகட்டுவோம் என உறுதி. பிப்ரவரி 4ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. பிப்ரவரி மாதம் 3வது வாரத்தில் மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் மோடி. மேற்கு மண்டலத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்த திட்டம். நாற்பத்து தொகுதிகளை குறிவைத்து பரப்புரையை தொடங்கும் பாரதிய ஜனதா. திருப்பரங்குன்றத்தில் எல் முருகன், கோவை பகுதியில் அண்ணாமலை பரப்புரை. திருப்பதியில் கலப்பட நெய்யில் பெரும்பாலும் பாமாயில் உள்ளிட்ட தாவர கொழுப்பு இருந்தது உறுதி. மிருக கொழுப்பு, மீன் எண்ணெய் இருந்ததற்கான வாய்ப்பு குறைவு என ஆய்வு முடிவில் தகவல். போலி நெய்யை வாங்கியதால் திருப்பதி கோயிலுக்கு 234 கோடி ரூபாய் இழப்பு. வெள்ளிப் பொருட்கள், செல்போன் உள்ளிட்டவற்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு போலி நெய் வாங்கிய தேவஸ்தான அதிகாரிகள். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கில் நடிகர் ஜெயராமிடம் வாக்குமூலம் பதிவு. தங்கத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்த புகாரில் கேரள சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. சென்னையில் மாடுகளுக்கும் உரிமம் மற்றும் மைக்ரோ சிப் கட்டாயம். உரிமம் இல்லாத மாடுகளுக்கு 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் முடிவு. ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இமாச்சல பிரதேசத்தில் சாலைகளில் தேங்கிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். பிப்ரவரி 5ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை. இடைக்கால பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்க திட்டம். டெல்லியில் ராகுல் காந்தியை பார்க்க முகத்தை மூடிக்கொண்டு செல்லவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிலடி. நான் அவரை சந்திக்க போகும்போது என்னோட முகத்தெல்லாம் நான் மூடிட்டு போல, நேரடியாக தான் போயிட்டு நேரடியாக தான் வந்தேன். யாருக்கு அடிமைன்னு அவருக்கு நல்லா தெரியும். அதிமுகவில் தன்னை இணைக்க முடியாது என்று இபிஎஸ் கூறியது பழைய செய்தி. பெரியகுளத்தில் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. எடப்பாடி எக்காரணத்தை கொண்டு அவரை சேர்க்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்களை நீக்கிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சார். விஜய் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஊடகம் மூலம் அதிமுகவில் இணைக்கச் சொல்லும் நாடகம் வேண்டாம் என ஓபிஎஸ்க்கும் பதில். திட்டும் போது நாங்கள் திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமா கேட்பாங்க. இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். யாருடனும் பேரம் பேசவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. தேமுதிகவுக்கான அங்கீகாரம் மற்றும் மரியாதையை கேட்பதில் என்ன தவறு எனவும் கேள்வி. நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது.
நாங்க நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சென்னையில் கொல்லப்பட்ட பீகார் குடும்பத்தில் 3வது உடல் கண்டெடுப்பு. 3 நாட்களாக தேடப்பட்டு வந்த பெண்ணின் உடல் பெருங்குடி குப்பை கிடங்கில் இருந்து மீட்பு. சென்னையில் தொடர்ந்து 36வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதி. நந்தனம் அரசு கல்லூரியில் இளம்பெண் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் கேட் கீப்பர் பணி நீக்கம். காவலாளியை பணியிடை நீக்கம் செய்து கல்லூரி முதல்வர் உத்தரவு. திருவாரூர் அருகே பெண்ணிடம் 25 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். புகார் அளித்த பெண்ணை நகைகளை வீட்டில் வைத்திருந்தது காவல்துறை விசாரணையில் அம்பலம். சேலம் சூரமங்கலம் அருகே வெள்ளிக்கடையில் மிளகாய் பொடி தூவி கொள்ளை முயற்சி. ஊழியர் அலறியதால் அச்சப்பட்டு தப்பி ஓடிய ஹெல்மெட் நபர். ரோட் ஷோ வழிகாட்டுதல்களுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் வழக்கு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முறையீடு. பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் பாத யாத்திரையில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால். தாம்பரம் முதல் பல்லாவரம் வரை மத்திய அரசை கண்டித்து போராட்டம். திருத்தணியில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞரை கடித்த தெருநாய். அதிர்ச்சி அளிக்கும் CCTV காட்சி. மகாத்மா காந்தி நினைவு நாளையொட்டி டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் மரியாதை. பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் மரியாதை. அருணாச்சல பிரதேசத்தின் லோகித் பள்ளத்தாக்கில் பயங்கர காட்டு தீ. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டு வந்த இந்திய விமானப்படை. இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட 3 சிலைகளை திருப்பி அனுப்புகிறது அமெரிக்கா. சோழர் காலத்து நடராஜர் சிலை உள்ளிட்ட வெண்கல சிலைகள் இந்தியா வருகின்றன. ஜப்பானில் இடைவிடாது பொழியும் பனிமழை. சாலைகளில் ஆள் உயரத்திற்கு மேல் குவிந்து கிடக்கும் பனி. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கடும் பனிப்பொழிவு. 200 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பாதிப்பு. அர்ஜென்டினாவில் 1 வாரத்திற்கும் மேலாக நீடிக்கும் காட்டுத்தீ. கட்டுப்படுத்த கடும் போராட்டம்.